பைபிள் படிச்சிட்டு இருக்கியா? ஆமா லன்சி, தாவீது அரசர் பத்தி படிச்சிட்டு இருக்கேன். அவரு ஒரு பெரிய அரசர், ஆனா பாவம் செஞ்சிடறாரு. கடவுள் நாத்தான் வழியா அவருக்கு விடுதலை தராரு. சரி இரு, பிஷப் தாத்தா வராரு, அவர்கிட்டே கேட்போம். என்ன கண்ணுங்களா பைபிள் எல்லாம் கையில வச்சுட்டு படிக்கிறீங்க? ஆமா தாத்தா. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்ன? நான் தாவீது அரசர் பத்தி பைபிள்ல படிச்சிட்டு இருக்கேன். தாவீது அரசர் பத்தி படிச்சிட்டு இருக்க. வெரி குட், சொல்லு. அவரு எப்படி திடீர்னு மனமாற்றம் ஆனாரு? தாவீது அரசர் பத்தி நினைக்கும் போது பேசும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவர் கோலியாத்த கொன்னாரு. அதே தாவீதர். கோலியாத்த ஒரே மனுஷனா போய் கொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெரிய அரசர். இஸ்ராயலுடைய சொல்லப்போனா எல்லாருக்கும் தேவையான ஒரு பெரிய அரசர். எல்லாரும் அவருக்கு மதிப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? பாவம் பண்ணாரு. ஒண்ணு, ஒரு பெண்ணோட சேர்ந்து பாவம் பண்ணாரு. அதனுடைய கணவனையும் கொலை பண்ணாரு. 2 குற்றங்கள். இப்படி இந்த குற்றம் நடந்த உடனே அதுக்கு சில நாட்கள் கழிச்சு நாத்தான் அப்படின்ற ஒரு இறை வாக்கியர் வர்றாரு. பார்க்கும்போது அவரை பார்த்த உடனே, நாத்தான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்றாரு. ஆஹா, கதை சொல்லுங்க அப்படின்னு உடனே தாவீதுக்கு நாத்தான் ஒரு கதை சொல்றாரு. ஒரு பெரிய மனுஷன் இருந்தான் ஒரு ஊர்ல. அவனுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். அவன் வந்த விருந்தாளிக்கு சமைச்சு போடுறதுக்காக அவனுடைய ஆட்டுக்குட்டியில் ஒண்ணு எடுக்காம பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஏழையினுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டு இருந்த அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அடிச்சு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு போட்டான். உடனே தான் இது கோவம் வந்துச்சு. யாரும் அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. அப்ப அந்த நாத்தான் என்ன சொன்னார் தெரியுமா? நீயே அந்த மனிதன். ஆமா. அப்போ சொல்றாரு, கடவுள் உனக்கு மனைவியை கொடுத்திருக்காரு, அரசு கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் விட்டு நீ இந்த 2 தப்பு பண்ணிருக்க. அதனால நீயே அந்த ஆள் ஒண்ணு. அதாவது உடனே என்ன செஞ்ச? ஐயோ, நான் கடவுள் முன்னால் பாவம் செய்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடையெல்லாம் கழட்டிட்டு சாக்கோட போட்டுக்கிட்டு சாம்பல்ல உட்காந்து, கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு. பைபிள்ல கையில வச்சிருக்கிறவனுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. திருப்பாடல் 51. ஆண்டவரே இரக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் வையும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுவதும் அவர் எழுதினது. உன் முன்னாலேயே நான் தப்பு செஞ்சேன், உன் திருமுன்னிலேயே நான் பாவம் செஞ்சேன். அப்போ இதுல இருந்து மனமாற்றம்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் செஞ்ச அந்த தப்புகள் எல்லாம் விட்டுட்டு நான் முற்றிலும் மாறிடுவேன். என்னுடைய எண்ணத்திலே மாற்றம், பேச்சிலே மாற்றம், நடத்தையிலே மாற்றம். மாற்றும் மாற்றும் இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. மாற்றும் மாற்றும் இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. தாவீது போலவே நாமும் மனம் மாறணும். செய்யலாமா? செய்வோம் தாத்தா. God bless you.